100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும், கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக அமைப்பு இதெல்லாம் பொறுத்து நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும், பண வருவாய் எப்படி இருக்கும், எந்த காலகட்டத்தில் வாழ்வின் உச்சத்தில் இருப்பீங்க, யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களால் அமைத்து கொள்ள முடியும், நீங்கள் யார் அப்படின்றத பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுடைய கடகம் ராசியின் அதிபதி சந்திர பகவான் என்பதனால் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் மென்மையான குணம் படைத்தவர்களாகவும் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்ப்பவர்களாகவும் இருப்பீங்க. அதுதான் நீங்கள். தெய்வ பக்தி அதிகமாகவே இருக்கும். பெரியவர்கள் மீது மரியாதை வைத்திருப்பீங்க. குழந்தைகள் மீது அன்போடு இருப்பீங்க. சமூகத்தின் மீதான பயம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெரிய தியாகிகள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்நியருக்காக கூட தியாகம் செய்வீங்க. எதிரிக்கு கூட விட்டு தருவீங்க. எதிரியை கூட நண்பர்களாக்கி கொள்வீங்க. அப்படியாப்பட்டவங்க தான் நீங்கள். பாசக்காரர்கள். பாசத்துக்கும் பழக்கத்துக்கும் எதை வேண்டுமானாலும் செய்வீங்க. குரலை உயர்த்தியெல்லாம் பேச மாட்டீங்க. ஆனால் சொல்ல வந்ததை சரியாக சொல்வதில் கடகம் ராசியில் பிறந்த உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. நீங்கள் எதை செஞ்சாலும் அதை சிறப்பாக செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபடுவீங்க. உறுதியோடு செயல்படுவீங்க. சொன்னது தான், இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க. உங்களை படைத்த பிரம்மனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணத்தை மாற்றவே முடியாது. அதுதான் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பலமே. திடீர்னு கோபித்து கொண்டு பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் பல ஆண்டுகள் கூட பேசாமல் இருப்பீங்க. உங்களுடைய கோபத்தை அமைதியாகத்தான் காட்டுவீங்களே தவிர அடிதடிகளெல்லாம் காட்ட தெரியாது. எதிர்பாராத சின்னஞ்சிறு விஷயங்களில் கூட நீங்கள் ரொம்பவும் சென்சிட்டிவாக இருந்து கோபித்து கொள்வீங்க. அதனால் உங்களுடன் பழகுவது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். பலரும் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்பாங்க. புரிந்து கொண்டுட்டாங்கன்னா உங்களை விட்டு விலக மாட்டாங்க. அப்படிப்பட்ட அற்புத குணம் படைத்தவர்கள் தான் கடகம் ராசிக்காரர்கள். 12 ராசிகள்லேயே அதிக அளவு நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவர்களாக இருப்பவர்கள் கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் தான். யாரிடமும் சட்டென்று ஒட்டி கொள்வீங்க. உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாமலும் தவிப்பீங்க. மிதுன ராசிக்காரர்கள் போல பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் பழக உங்களுக்கு தெரியாது. உடல், பொருள், ஆவி அத்தனையும் தத்தம் செய்யும் அளவுக்கு முழு ஆத்ம ஈடுபாடோடு பழகுவீங்க. ஏனோ தானோன்னெலாம் பழக மாட்டீங்க. உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதெல்லாம் உங்ககிட்ட கிடையாது. சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழவும் கூட தயங்குவீங்க. படங்களில் காமெடி சீன் வந்தால் கூட உங்களுடைய சிரிப்பு சத்தத்தை பெருசாக கேட்க முடியாது. அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தில் கடகம் ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுவீங்க. அப்போது தான் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய மன உறுதி, திட்டமிட்ட செயல்பாடெல்லாம் வெளிப்படும். உங்களுக்கு பொருந்தும் ராசி அப்படின்ட்டு பார்க்கும்போது சந்திர ராசிக்காரரான உங்களுக்கு குரு பகவானுடைய ராசிக்காரர்களாக விளங்கக்கூடிய தனுசு ராசியும் மீனம் ராசியும் பழகுவதற்கும் சரி, திருமணம் செய்வதற்கும் சரி, நட்பு கொண்டாடுவதற்கும் சரி சிறப்பான ராசியாக இருக்கின்றது. அதே மாதிரி குரு பகவானினுடைய ராசியும்
சந்திர பகவானினுடைய ராசியும் இணைந்து செல்லும்போது உங்களுக்குள்ளார குரு சந்திர யோகமும் நிச்சயம் ஏற்படும். ஒரு குடும்பத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மூத்தவராக இருந்தீங்கன்னா தன்னுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவங்களுக்கான குடும்ப கடமைகளை முடித்துவிட்டு தான் திருமணம் செய்வீங்க அல்லது மற்ற காரியங்களில் ஈடுபடுவீங்க. உங்களை மிஞ்ச ஆளே இல்லை. உங்களை கேட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க செய்வாங்க. குடும்பத்தில் இருப்பவங்க, எஸ்பெஷலி குடும்பத்தில் இருப்பவங்க அப்படி கேட்டு செய்தால் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் வீட்டுக்குள்ளார பாதுகாப்பாக இருப்பதையே விரும்புவீங்க. தான் வீடு, தான் கடை, தன்னுடைய தொழிற்சாலை அப்படின்ட்டு தான் சார்ந்த தன்னுடைய குடும்பம் சார்ந்த தொழில் செய்வதை அதிக அளவில் விரும்பக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் நீங்கள். நிறைய கற்பனை வளம் அதிகமாக இருக்கும். எழுத்தாளர்கள், கவிஞர்களாகவும் விளங்குவீங்க. வெளிச்சத்துக்கு வராத வீட்டில் பூச்சிகளாக இருப்பீங்க. பூச்சிகளாக இருப்பீங்க. பொதுவாகவே நீங்கள் அன்பு, பொருள், ஆசை, காதல் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் பிறருக்கு கொடுத்து அவங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை காண்பதையே தங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருப்பீங்க. அடுத்தவங்களிடம் இருந்து பிடுங்கி கொள்ளும் எண்ணம் உங்களுக்கு ஒருபோதும் வராது. அதாவது மற்றவங்களுடைய மகிழ்ச்சிக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வீங்க. அடுத்தவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிறோம், அதாவது பிடுங்கிறது, அடுத்தவங்களுடைய அந்த பொருளை அபகரிக்கிறது, அடுத்தவங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பது, இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டீங்க. உங்ககிட்ட இருக்கிறது ஒன்றோ ரெண்டோ, அந்த ஒன்றையும் ரெண்டையும் கொடுத்துட்டு கூட நீங்கள் அங்கேருந்து வந்துடுவீங்க. கையில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லை, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி மிகுந்த பொசசிவ்னஸ் இருக்கும். இதனால் உங்களை திருமணம் செய்தோர் கொஞ்சம் படதான் செய்வாங்க. அதிக அளவில் தன்னை பற்றி குறைவாக மதிப்பிட்டு தன்னைத்தானே நொந்து கொண்டு சுய இரக்கம், சுய பச்சாதாபம், அழுகை, புலம்பல், மனக்குமுறல் என்று சில நேரங்களில் நீங்கள் வாழ்வதும் உண்டு அப்படின்றத இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டுலாம் பார்க்க மாட்டீங்க. தான் செய்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். உங்களின் பொதுவான எதிர்பார்ப்பு என்னன்னா, குடும்பத்தினரும், நண்பரும், வாழ்க்கை துணையும் ஒவ்வொரு சிறு விஷயத்துக்கும் உங்களை பாராட்டணும். வாய் திறந்து ஒரு முறைக்கு 2 முறை பாராட்டுகளை தெரிவிக்கணும். குழந்தையை போல கொஞ்சணும். வேறு என்னென்ன வகையில் அன்பு செலுத்த முடியுமோ அத்தனை வகையிலையும் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள்ளார நிச்சயம் இருக்கும். கடகம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான ராசி அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். கொண்ட கொள்கையில் உறுதியோடு இருப்பீங்க. எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீங்க. நிச்சயம் பார்த்து செய்யக்கூடிய திருமணத்தில் அமோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. காதல் திருமணம் பெருசாக ஒத்து வராது அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இருந்தாலும் 100% பேர் கடகம் ராசியில் பிறந்தவங்க காதல் திருமணத்தில் கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அப்படின்றது அனுபவபூர்வமான கண்கூடான உண்மை. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அங்கே உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலையும் நிர்வாக திறனாலையும் அனைவரையும் உங்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவங்களையும் வலுவிழக்க செய்திடுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் அப்படின்றதுனால ஒருவருடைய மனதை சந்திரன்தான் நிர்ணயிக்கிறார் அப்படின்றதுனால நீங்கள் வெகு விரைவிலேயே மற்றவருடைய மனதில் இடம் பிடித்து விடுபவர்களாகவும் இருப்பீங்க. அதுதான் கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான அம்சம்.
நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டீங்க. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் கட்டடக்காரகராக இருப்பதால் அதிநவீனமான வீடு கட்ட விரும்புவீங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு பகவான் அப்படின்றதுனால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். இதுவே உங்களுக்கு பரிகாரமாகவும் மாறக்கூடிய யோகத்தையும் அளிக்கும். அசையா சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி சொல்லும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனி பகவானே அதிபதியாக இருப்பதால் நிச்சயம் உங்களுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார். உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் பகவானே இருப்பதால் பெரிய பதவியிலையும் வியாபாரத்திலையும் சாதிக்க விரும்புவீங்க. காவல்துறை, இராணுவம், கப்பல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதபதியான சுக்கிர பகவான் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவங்களால் உங்களுக்கு பெருசாக பலன் கிடைக்காது அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். சந்திர பகவானினுடைய ஆதிக்கத்தில் கடகம் ராசி வருவதால் பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் உள்ள உங்களுக்கு அம்பாள் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கின்றது. பொதுவாகவே சந்திர பகவானினுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய நீங்கள் சிறப்பான பலன்களை அடிக்கடி பெறுவீங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம். இந்த தலம் எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் இருக்கக்கூடிய பேரளம் என்னும் ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த திருமியச்சூர் திருத்தலம் லலிதா பரமேஸ்வரி திருத்தலம் இருக்கின்றது. சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது தான் இந்த லலிதா சகஸ்ரநாமம். இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியே அர்ச்சனை, ஆராதனைகள் எல்லாமே நிகழும். அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை எனும் அற்புத நூலை இங்கு தான் இயற்றினார். இங்கு வந்து லலிதாம்பிகையின் அருட்தாரையில் சில கணங்கள் நின்றாலே போதும் கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்வு முழு நிலவாக மலரும். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் மிக பெரும் வெற்றியை பார்ப்பீங்க. அசைக்க முடியாத இடத்திற்கு உயர்ந்துடுவீங்க. கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் கிட்டத்தட்ட 30 வயதுக்கு பிறகு வாழ்வின் உச்சத்தை பார்க்கக்கூடிய அற்புத யோகங்கள் உங்களுக்கு இருக்கின்றது. ராஜ வாழ்க்கையும் ராஜ யோகமும் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். பிடித்த தெய்வங்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது முருகப்பெருமானும் வெங்கடேச பெருமாளும் உங்களுக்கு சிறந்த வழிபாட்டு கடவுளாக இருப்பாங்க. அதே மாதிரி லலிதாம்பிகை உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை அள்ளித்தரும் கடவுளாக விளங்குவார் அப்படின்றதுலையும் எந்த மாற்று கருத்துமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பான வாழ்க்கையாக உங்களுடைய தன்னம்பிக்கையால் நீங்களே அமைத்து கொள்வீங்க. யாரை நம்பியும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத ஒரு கட்டத்துக்கு மேலே புரிந்து கொள்வீங்க. அங்கே இருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையின் ஏணிப்படியில் நீங்கள் ஏற ஆரம்பிப்பீங்க அப்படின்றதையும் 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். கடகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 3, 6, 7 அதிர்ஷ்ட எண்களாக இருக்கின்றது. பச்சை, மஞ்சள், நீலம், சிகப்பு இதெல்லாம் அதிர்ஷ்ட நிறங்களாக இருக்கின்றது. இதை பயன்படுத்தி எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பயன்படுத்துங்க. வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கடகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, எப்படியாப்பட்ட வாழ்க்கை அமையும், என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள
இந்த பதிவு நிச்சயம் உதவும்.